வெல்கம் டு சுத்தி யூடியூப் சேனல். நம்ம சேனலில் எலக்ட்ரிக் ரிலேட்டான வீடியோ எல்லாமே தொடர்ந்து ப்ராக்டிக்கலாக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, கமெண்ட் பண்ணிக்கங்க. இன்றைக்கி காம்ப்டனோட ஹைஃப்ளோ மாடல் ஸ்லோவாக ஓடுது, சவுண்டு வருன்றதாக கொடுத்துருக்காங்க. காம்ப்டன் ஹைஃப்ளோ மாடலுங்க. இந்த மாடலில் ஆன் பண்ணோம்னா ஃபேன் வந்து வெயின்னு ஒரு சவுண்டு வருது. ஃபேன் ஓடலன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஆன் பண்ணி செக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்பீடு ஆன் பண்ணோம்னா ஃபேன் ஓடலை, சவுண்டு மட்டும் வருது. செகண்ட் ஸ்பீடு லேசாக சுற்றுது, ஆனால் சவுண்ட் அதிகமாக இருக்குது. இது என்ன ப்ராப்ளம், இது எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். லீஃப் கார்டை கழட்டிடலாங்க. நம்ம ஸ்க்ரூ யூஸ் பண்ணி இந்த மாதிரி லீஃப் கார்டை லூஸ் பண்ணி வெளியில் எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி லீஃப் கார்டை வெளியில் எடுத்துக்கிறேங்க. இப்போ லீஃபை வெளியில் எடுத்துடலாங்க. இந்த நட்டை டைட் பண்ணோம்னா லூஸ் ஆகும், லூஸ் பண்ணால் டைட் ஆகும். இப்போ நம்ம டைட் பண்ணுறோம். டைட் பண்ணால் இந்த மாதிரி நட்டு வந்துடும். லீஃபை லைட்டாக அப்படி ஷேக் பண்ணி வெளியில் எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த நட்டையும் லூஸ் பண்ணிக்கலாங்க. லூஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி பேக் கவரோட ஜாடியும் வந்துடும். ஃபேன் மோட்டர் கவர் கழட்டிடலாங்க. அதுக்காக இந்த 4 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. இந்த 4 ஸ்க்ரூவையும் நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணி ஒன்றா கழட்டிக்கலாங்க. இந்த மாதிரி வச்சுக்கிட்டு ஒவ்வொன்றா கழட்டிக்கலாங்க. இந்த மாதிரி 4 ஸ்க்ரூவையும் கழட்டி பத்திரமா எடுத்து வச்சுக்கிறோம். இந்த மோட்டரோட ஆசிலேஷன் நாபை கழட்டிடலாங்க. இது டைட் பண்ணிங்கன்னா லூஸ் ஆகும். தெரியாமல் மாற்றி பண்ணிங்கன்னா இது உடஞ்சிரும். புதுசு தான் மாற்ற வேண்டியது இருக்கும். கழட்டின பின்னாடி ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணி லைட்டாக அந்த லாக்கை ஓப்பன் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி 2 சைடும் லாக்கை ஓப்பன் பண்ணிடலாங்க. லாக்கை ஓப்பன் பண்ணிட்டோம்னா இந்த ஃப்ரண்ட் கவர் தனியாக வந்துடும். இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததான் பேக் கவரும் இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். இந்த ஆசிலேஷன் வீல் ஸ்க்ரூவை கழட்டிடலாங்க. அப்போ தான் நமக்கு மோட்ரு வெளியில் எடுக்க முடியும்.
இந்த மாதிரி ஸ்க்ரூவை கழட்டிக்கு முன்னாடி இந்த லிவர் எடுத்து விட்டுடலாங்க. எடுத்து விட்டோம்னா நமக்கு ஃப்ரீ ஆயிரும். மூட்டை சாப்பிட்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு சாப்பிட்டு சுற்றி பார்த்துடலாங்க. சுற்றி பார்த்தோம்னா டைட்டாக தான் இருக்குது. உள்ளே வர புஷ்ஷும் இந்த பேக்கில் வர புஷ்ஷும் மாற்ற வேண்டியது இருக்கும். நமக்கு இந்த பேக்கில் வர்ற ஆக்சிலேஷன் கியர் பாக்ஸை கழட்டிடலாங்க. ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணி லூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்க்ரூ, செகண்ட் ஸ்க்ரூ, அடுத்தது பார்த்தீங்கன்னா தேர்டு ஸ்க்ரூ. ஒரு 3 ஸ்க்ரூ வருங்க. இந்த ஸ்க்ரூவை அதுங்க அப்படியே கழட்டிக்கலாங்க. இந்த மாதிரி கழட்டிக்கலாங்க. கழட்டினோம்னா நமக்கு இந்த கியர் பாக்ஸ் தனியாக வந்துடும். இந்த ஒயர் கனெக்ஷனை டிஸ்கனெக்ட் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி ஒவ்வொரு ஒயர் கனெக்ஷனாக ரிமூவ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி எல்லா ஒயரையும் நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாங்க. டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த கியர் பாக்ஸு வெளியில் வந்துடுங்க. இந்த மாதிரி அழகாக அப்படி வெளியில் வந்துடும். இந்த கியர் பாக்ஸ் கழட்டின பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த கெப்பாசிட்டர் கனெக்ஷனை கழட்டி விட்டுடலாங்க. இந்த மாதிரி கேப்பை போட்டிருப்பாங்க. கேப்பை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு அடுத்ததாக உள்ள கெப்பாசிட்டர் லைனையும் டிஸ்கனெக்ட் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம கியர் பாக்ஸ் தனியாக வந்துடுங்க. பத்திரமா எடுத்து வச்சுக்கலாம். இந்த மோட்டர்லேருந்து இந்த 2 பிராக்கெட்டையும் கழட்டணும். அதுக்காக ஒரு 4 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. 4 ஸ்க்ரூவையும் லூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி இந்த பிராக்கெட்டோட ஸ்க்ரூவை ஒவ்வொன்றா லூஸ் பண்ணிக்கலாங்க. எல்லாத்தையும் லூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து வச்சுக்கிறேங்க. பாருங்கள், இந்த 4 ஸ்க்ரூவும் கழட்டி முடிஞ்சது. இந்த பேக்கில் வர பிராக்கெட்டை அழகாக அப்படி கழட்டிக்கலாங்க. இந்த மாதிரி கழட்டிக்கிறேங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா காயிலும் தனியாக வந்துருச்சுங்க. ஆர்மச்சூரும் வெளியே எடுத்துக்கலாங்க.
இந்த காட்டர் இருக்குது, இந்த காட்டை தட்டி எடுக்கணும். இந்த ப்ராக்கெட்டை வெளியில் எடுக்கணுங்க. வெளியில் எடுக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா இந்த சைடு திருப்பி பார்த்தோம்னா ஒரு ஸ்க்ரூ வரும். இந்த ஸ்க்ரூவை கழட்டிடலாங்க. இந்த மாதிரி ஸ்க்ரூவை கழட்டிடலாங்க. கழட்டினோம்னா நமக்கு இந்த ப்ராக்கெட்டு தனியாக எடுத்தாச்சு. இந்த காற்றை எடுத்தால் தான் நமக்கு இந்த ஆர்மேச்சர் வெளியில் வரும். இந்த காற்றை தட்டி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி சேவ் பண்ணோம்னா பாருங்கள், நம்ம காட்டர் பின் தனியாக வந்துடும். இந்த மாதிரி காட்டர் பின் எடுத்து வச்சுக்கிறோங்க. இதிலிருந்து நம்ம இந்த ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பாருங்கள், இதனோட புஷ்ஷோட ஷேக் வந்து அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி ஆட்டம் அதிகமாக இருக்குது. இப்போ இதில் வர 2 புஷ்ஷும் நமதாவும் மாற்றணுங்க. இந்த புஷ்ஷை வெளியில் எடுக்கணுங்க. அதுக்கு நம்ம ஒரு மரக்கட்டையை வச்சுக்கிறோம். மரக்கட்டை மேலே வச்சுக்கிட்டு இந்த புஷ்ஷை தட்டி வெளியில் எடுத்துடலாங்க. இந்த மாதிரி வச்சுக்கிட்டு சுற்றி வச்சு அடித்து பார்த்தலாம். சின்ன புஷ் வெளியில் வந்துடும். அடிக்கும்போது கொஞ்சம் கவனமாக அடிக்கணும். இந்த ப்ராக்கெட் டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த புஷ்ஷை தட்டி பார்த்தங்க, வரல. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் க்ரீம் பண்ணி வச்சுருக்காங்க. காம்ப்டன் கம்பெனியில் இந்த 2 ப்ராக்கெட்டுமே க்ரீம் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் இந்த லாக் பிளேட்டை வெளியே இருக்க முடியல. அதுக்கெல்லாம் நம்ம புதுசு வாங்கி வந்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா 2 ஸ்க்ரூ போட்டு லாக் பண்ணியிருக்காங்க. அடுத்த டைம் நம்ம தேவைன்னா இந்த புஷ்ஷஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் இதெல்லாம் இந்த ஆப்ஷனல் கிடையாது. இப்போ இதை நாம் ஃபேன் மோட்டரில் ஃபிட் பண்ண போகிறோம். இந்த ப்ராக்கெட்டில் வர நமதாவுக்கு நம்ம ஆயில் போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம பைக்கு ஊற்றின ஆயில் எடுத்து வச்சுக்கிட்டு இதில் அப்ளை பண்ணிடலாங்க. அப்போ தான் நமக்கு ஃபேன் வந்து ஹீட் இல்லாமல் ஓடும். இந்த நமதா ஊற அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாங்க. ஒரு கப்புக்கு விட்டுட்டோம். அதே மாதிரி இன்னொரு கப்புக்கும் ஆயில் விட்டுடலாங்க. இந்த மாதிரி ஆயில் விட்டோம்னா நமக்கு ஸ்மூத்தாக ஓடும். இந்த காயில் செட்டு பேரிங்கு
ரோட்டர் எல்லாம் அசம்பிள் பண்ணிடலாங்க. இது வந்து பேக் சைடு கவரை ஃபஸ்ட்டு இன்சைட் பண்ணிக்கலாம். ஃப்ரீயாக சுற்றுது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா காயில் இன்சைட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி ஒயர் அங்கேயும் மாட்டாத அளவுக்கு செட் பண்ணிக்கலாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் கவரையும் இன்சர்ட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி ப்ராக்கெட் ஃபிட் பண்ண பின்னாடி நம்ம கழட்டி வச்ச 4 ஸ்க்ரூவையும் போட்டுடலாங்க. ஒவ்வொரு ஸ்க்ரூவாக போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி 4 ஸ்க்ரூவும் போட்ட பின்னாடி நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணி டைட் வச்சுக்கலாங்க. இந்த சைட் டைட் வச்சிட்டோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஆப்போசிட் டைட் வச்சுக்கலாம். ஆப்போசிட் டைட் வைங்க. ஏன்னா அது அலுமினியம் ப்ராக்கெட்டு. ஒரு சைடு நம்பி பிடிச்சதுன்னா உடையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி 4 ஸ்க்ரூவையும் டைட் வச்சுக்கலாங்க. பேக் ப்ராக்கெட் 2 ப்ராக்கெட் ஃபிட் பண்ணிட்டேங்க. ஃபிட் பண்ண பின்னாடி இந்த ரோட்டர் வந்து ஃப்ரீயாக சுற்றுதான்னு பார்க்கணும். இந்த மாதிரி சுற்றிட்டோம்னா ஓடி வந்து ஒரு ஸ்டேஜில் நிற்கணும். பாருங்கள், நமக்கு ஃப்ரீயாக இருக்குது. அப்போ தான் மோட்ரு கரெக்டாக ஓடும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த மோட்டரில் இந்த கியர் பாக்ஸை ஃபிட் பண்ணிடலாங்க. இப்படி வச்சுக்கிட்டு ஆடாமல் அசையாமல் இருக்கிறதுக்காக இந்த கியர் பாக்ஸை இதில் வச்சுக்கிட்டு அதுக்குண்டான ஸ்க்ரூவை போட்டு டைட் வச்சிடலாங்க. இப்போ 3 ஸ்க்ரூ வரும். ஒவ்வொன்றா போட்டு டைட் வச்சுக்கலாங்க. இந்த சைடு டைட் வச்சுக்கலாங்க. அதுக்கு ஆப்போசிட் போட்டு அதையும் டைட் வச்சுக்கலாங்க. பாட்டம் ஸ்டாண்டில் மோட்டரை ஃபிட் பண்ணிடலாங்க. நம்ம ஏற்கனவே கழுத்துன மாதிரியே ஒன்று சுருக்கிட்டு இந்த பெரிய ஸ்க்ரூவை போட்டு டைட் வச்சிடலாங்க.
இந்த மாதிரி ஸ்க்ரூ இன்சர்ட் பண்ணிவிட்டு டைட் வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி டைட் வச்சிட்டோம்னா மோட்டர் பார்த்திங்கன்னா வெளியில் வராது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஏசலேஷனுக்கு வர்ற லிங்க்கை கனெக்ட் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே கழட்டி வச்ச ஸ்க்ரூவை அதை டைட் வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி டைட் வச்சுக்கிறோம். இந்த மோட்டர் ஒயரும் ஸ்பீட் கண்ட்ரோல் ஒயரும் கனெக்ட் பண்ணிடலாங்க. நம்ம ஏற்கனவே கழட்டி விட்ட மாதிரி திரும்பவும் அதே மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாங்க. இந்த மோட்டரில் டெஸ்டர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்க்ரூவை டைட் வச்சுக்கிறேங்க. ஒயர் வெளியில் வராத அளவுக்கு டைட் வச்சுக்கலாங்க. அடுத்த ஒயர் கனெக்ஷன் இந்த மாதிரி டைட் வச்சுக்கிறேங்க. அடுத்த ஒயர் அடுத்த ஒயருங்க. இந்த மாதிரி ஸ்பீடுக்கு வர ஒயர் கண்ட்ரோலை கனெக்ட் பண்ணிக்கிறேங்க. இப்போ கெப்பாசிட்டி லைன் கனெக்ட் பண்ணிடலாங்க. நம்ம ஏற்கனவே கழட்டி வச்ச மாதிரி இந்த மாதிரி ஒரு லைனை கனெக்ட் பண்ணிவிட்டு அடுத்த லைனை கனெக்ட் பண்ணிடலாங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு ஏற்கனவே கேப் போட்டிருக்காங்க, அதே மாதிரி நாமளும் திரும்ப கேப் போட்டுடலாம். அடுத்த கேப்பு இந்த ரெண்டுக்குமே கேப் போட்டிருக்காங்க. நம்ம அதே மாதிரி கேப் போட்டு கனெக்ட் பண்ணிடலாங்க. கழட்டினா வராது, இதுவும் கழட்டினா வராது. அதாங்க ஒயர் கனெக்ஷன்லாம் கொடுத்து முடிச்சாச்சு. இப்போது நம்ம ஒயர் கனெக்ஷன் கொடுத்ததில் கரெக்டான சப்ளை கொடுத்து செக் பண்ணிடலாம். கொடுத்து சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்பீடு போடலாங்க.
ஓட ஆரம்பிச்சிச்சு. நமக்கு அந்த சவுண்ட் எதுவும் இல்லை. அடுத்ததாக செகண்ட் ஸ்பீடு, ஸ்மூத்தாக ஓடுது. அடுத்தது தேர்ட் ஸ்பீடு, நமக்கு அருமையாக ஓட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மீதி கவரெல்லாம் போட்டு அசம்பிள் பண்ணிடலாங்க. இப்போ டாப் கவர் ஃபிட் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி டாப் கவர் வச்சுக்கிட்டு அதுக்கு உண்டான ஸ்க்ரூ போட்டு டைட் வச்சுக்கலாங்க. கரெக்டாக அந்த ஹோல்ஸ் நேராக வச்சுக்கிட்டு இந்த மாதிரி 4 ஸ்க்ரூவையும் போட்டு நல்லா டைட் வச்சுக்கலாங்க. இந்த ஷார்ட்டில் வர்ற காற்றை இன்சர்ட் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி ரோட்டரோடைய ஹோல்ஸில் வச்சுக்கிட்டு இதை தட்டி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி காட்ட அடைக்கிறேங்க. பேக் கவரை ஃபிட் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி வச்சுக்கிட்டு ப்ரெஸ் பண்ணோம்னா லாக் ஆயிரும். அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சது. அடுத்ததான் கேஸ்லெஸ் நாப் ஃபிட் பண்ணிடலாங்க. ஃபிட் பண்ணி முடிச்சதுங்க.